Hi friends, good morning. நம்ம ரீசன்ட் டைம்ல அடிக்கடி எக்ஸாம் ஏறோடைய சம்ஸ்ல கண்டிப்பா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு ஒரு சம் பார்க்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி சம் பார்த்து நம்ம ஈஸியா சொல்லிடலாம். போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்துரும் அப்படின்னு. ஆனா நம்ம இதுல ஒரு சில தப்புலாம் பண்ணோம். சோ அந்த தப்பை நம்ம பண்ணிட்டு கண்டிப்பா ஸ்டெப் ஃபுல்லா பண்ணி முடிச்சப்போ லாஸ்ட்ல ஒரு ஆன்சர் வரும். ஆப்ஷன்ல பார்த்தோம்னா அந்த ஆன்சரும் இருக்கும். நம்ம டக்குனு அதே நம்ம ஆன்சரை மார்க் பண்ணிடுவோம். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா சோ நம்ம ஒரு சில விஷயம் நம்ம கவனமா பாத்துக்கணும். சோ போர்ட் மாஸ் அப்ளை பண்ணுவோம். So board mass பார்த்தோம் அப்படின்னா bracket of divide multiply addition subtraction. ஓகே. சோ டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா டிவைட் நம்ம பண்ணணும். அப்ப அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் 7/2 நெக்ஸ்ட் டிவைட் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் தான் பண்ணணும். இந்த மாதிரி டிவைட் கொடுத்து இந்த மாதிரி நம்பர் 5/2 பைல கொடுத்துருக்காங்க, டிவைட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எப்படி மல்டிப்ளை ஆகணும்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளை போட்டு அப்படி ரெசிப்ரோக்கலா எழுதிருங்க. 5/2 2/5 எழுதிருங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்டூ 3/2. கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ப இந்த ஆஃப் பண்ணிட்டு தான் அப்புறம் டிவைட் பண்ணணும். ஓகே. 7/2 டிவைட். சோ நம்ம இந்த ஸ்டெப் சைட்ல பண்ணுவோம். 7/2 டிவைட் 5/2 ஆஃப்னானது மல்டிப்ளை தான். சோ 5/2 இன்டூ 3/2. சோ 5 3s are 15. 2 into 2 4. So 7/2 divided by 15/4. ஓகே. இப்போ 7/2 இங்க டிவைட்ல இருக்கு. மல்டிப்ளை மாத்தணும் அப்படின்னா இன்டூ பண்ணணும். சோ இன்டூ 4/15 அப்படிதானா? சோ நம்ம டிவைட் மல்டிப்ளை ஆக்கியிருக்கோம். சோ இந்த 4/15 நம்ம இந்த ஸ்டெப் தான் நம்ம இங்க பண்ணிட்டோம். சோ ஸ்ட்ரைட்டா இங்க போட்டுடலாமா இத இன்டூ 4/15. ஓகே. சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டிவைட் 5.25 இருக்கு. சோ 5 டிவைட் எங்க போடணும், கீழே தான் போடணும். ஓகே. நமக்கு 5 பாயிண்ட் டெசிமல்ல இருக்கு. சோ டெசிமல்ல ஒரு சம் வந்தா நம்ம கொஞ்சம் பண்ண கஷ்டமா இருக்கும். நம்ம பாயிண்ட் எடுத்துருவோம். 525 போட்டுட்டு மேல இன்டு 100 போட்டுடலாம். ஓகே. அப்படிதானா? நம்ம டெசிமல் 2 பாயிண்ட் எடுக்கும். சோ 2 0 இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ போட்டோம். 100 போட்டிருக்கோம். ஓகே. இதே ஒரு பாயிண்ட் இருந்தது அப்படின்னா 10 போடுவோம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் இப்ப கீழே இந்த 7/2 இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ இது ஒரு சில பேர் ஈஸியா கேன்சல் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேர் புதுசா பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா தப்பா பண்ணிடுவோம். சோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். a/b டிவைடட் பை c/d சொல்லி இருக்கு. சோ என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே உடைய நம்பர் கீழே போயிடும். சோ a டிவைட் பை b ஆயிரும். சோ லாஸ்ட்ல உடைய நம்பர் பாத்தீங்க அப்படின்னா மேல வந்துடும். d/c. சோ இது இங்கே தான் இருக்கும். அதாவது இந்த AD இந்த ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் பாத்தீங்க அப்படின்னா டாப்புக்கு வந்துடும். சென்டரோட நம்பர் பாத்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். சோ இதை நீங்க கரெக்டா ஞாபகிச்சுக்கோங்க. ஓகே. சோ அதே மாதிரி இப்ப இங்க பண்ணோம் அப்படின்னா மேல எந்த நம்பர்லாம் இருக்கும்? 7 into 2 into 3 into 100. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரும் மேல போயிடும் அடுத்த ஸ்டெப்ல. into 2 into 15. ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப கீழே எந்த நம்பர்லாம் இருக்கும்? 7 into 4 into 525. சோ இந்த ரெண்டும் அதாவது ஃபர்ஸ்டும் லாஸ்டும் பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்கும். இடையில இருக்கக்கூடிய 2 பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கும். 525 வரைக்கும் போட்டோம். into 2 into 5 into 2. சோ அவ்வளவுதான். இப்ப எல்லாம் கேன்சல் பண்ணவே கேன்சல் பண்ணிருங்க. 7 கேன்சல் ஆயிரும். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும். 5 15 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 3. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 4ஐயும் இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்க 2 ரிமைனிங் இருக்கும். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 2s are 4. சோ 4 கீழே அடிக்கும். அப்ப மேல 4 வச்சு அடிச்சோம் அப்படின்னா 25. ஓகே. நெக்ஸ்ட் 25ஐயும் 525 அடிச்சோம் அப்படின்னா 21. சோ
3யும் 21யும் அடிச்சோம் அப்படின்னா 7. லாஸ்டா தான் மிச்சம் இருக்கு 3/7. ஸோ இதான் இதோட ஆன்சர். ஸோ இதனால சம்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் பொறுமை எங்கேயா நம்ம வந்து கரெக்டாக தப்பு பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்க கேர்ஃபுல்லா பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். இந்த சம் நீங்க வந்து இப்போ பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கரெக்டா அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ஒரு 2 நிமிஷம் நீங்க வந்து போட்டு முடிச்சிடலாம். 1 to 2 மினிட்ல நீங்க வந்து போட்டு முடிச்சிடலாம். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.